சரிங்களா? முருகன் இங்க வந்தா இந்த வடிவத்துல இருந்தாரு, இப்படி இருந்தாரு அப்படின்ட்டு முருகனோட வரலாற்று தான் இதுல வந்து நிறைய வருது. அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, புராணங்கள்ல இந்த 18 புராணங்கள்ல சிறந்த புராணம் கந்த புராணம் அந்த புராணம் வந்து அதை வந்து தலையாக வைத்து மற்ற புராணங்களை வந்து எழுத வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க எந்த ஒரு ஒரு வேலைகள் நீங்க கண்டுபிடிக்கணும்னாலும் நீங்க கந்த புராணத்தை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கந்த புராணத்தை இன்னும் 16 காண்டங்கள் காணும். 16 காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தனோட சரிங்களா? அது மாதிரி நிறைய வந்துட்டு அந்த புராணங்கள் வந்து யாராவது கொண்டு போயிட்டாங்களா, இல்ல அந்த புராணங்கள் வந்து வேற ஏதாவது கடல்ல இருக்கா இன்னும் இதுவரை தெரியாது. ஆனா அந்த புராணங்கள் வந்து இருக்கக்கூடிய எழுதப்பட்ட புராணங்கள் 16 புராணங்கள் இன்னும் கிடையாது. சரிங்களா? அந்த புராணங்கள் எங்க இருக்கு அப்படின்றது இது வெளியே வந்து கண்டுபிடிக்க முடியும். நிறைய இருக்கு. கந்தனை பத்தி நம்ம முருகப்பெருமானை பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நாள் போகாது. யுகங்கள் கணக்கில் போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு வகைகள் இருக்கு. அவ்வளவு பொருள்கள் இருக்கு. ஏன்னா அவர் எல்லா ஒரு விஷயங்களா இருக்கும் எல்லாத்துலயும் சரி முருகப்பெருமான அவ்வளோ ஒரு வரலாற்றுக்கு. ஏன்னா முருகனை பத்தி நிறைய வீடியோ போடலாம். வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அவர் சார்ந்த விஷயங்கள். நாம இப்போ நடைமுறையில வந்து சென்று இருக்கக்கூடிய அறிவியலாக இருக்கட்டும், சட்ட ரீதியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட காலகட்டத்திலே வருது. ஏன்னா கந்தபெருமான் வந்துட்டு ஒரு கட்டளை இருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி டூரு போகணும் அப்படின்றது. ஏன்னா அவருக்கு அந்த கருணை தெரியுது. ஒரு நகரம் ஆண்டுட்டு இருக்கான், அவனும் வந்து அவன் மக்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு அவனும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் எதுக்கு நாம போயிட்டு தொந்தரவு செய்யணும்? சரி அவங்க கிட்ட பேசி பார்ப்போம், பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய காலகட்டங்கள்லாம் முருகனோட காலகட்டத்தில் தான் வருது. சரிங்களா? அதுக்காக 3 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதாவது 3வது முறை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துறாரு. முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு, பிறகு வந்து எச்சரிக்கை செய்யறாரு. 3வது வந்து அந்த போர் முனையில இருந்துட்டு நான் போருக்கு வந்துட்டேன், இப்போ வந்து கெட்டு போல, இப்போவும் அந்த தமிழர்களையும் மற்ற பிடிச்சு வச்சிருக்க மக்களையும் வந்து ஈடுறாரு. சரிங்களா? அந்த மாதிரி காலகட்டத்துக்கு பிறகுதான் அந்த அதனாலதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், மற்ற இதுவா இருக்கட்டும், முதல்ல 2 முறை எச்சரிக்கை பண்ணுவாங்க. 3வது முறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது கூட வந்துட்டு எதிரில் பார்த்து இது உண்மையா, எதுக்காக இதை செய்த, உனக்கு நிறைய வந்துட்டு சொல்லி இதை அப்படி மீறி நிர்வாகம் பண்ணிருக்கீங்க